பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். நாள்தோறும் இறைவனருள் பெற பக்திமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று இந்த கோவிலுக்கு போனால் வாழ்க்கை மாறும்னு சொன்னால் நம்புவீங்களா? தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் இது. இங்கு வந்தவர்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப ஆச்சரியம். பல வருடங்களாக பிரச்சனையில் இருந்தவர்கள் ஒரே ஒரு தரிசனத்துக்கு பிறகு வாழ்க்கை மாற்றம் கண்டிருக்காங்க. இந்த அம்மன் யார் தெரியுமா? அருள்மிகு மாரியம்மன் அம்மன். கோபமாக இருந்தால் சோதனை, அருளாக இருந்தால் வாழ்க்கையே ஆசீர்வாதம். இந்த கோவிலோட வரலாறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கியது. ஒரு கிராமத்தில் பரவி இருந்த நோயை இந்த அம்மன் காப்பாற்றினாங்க என்பது நம்பிக்கை. அதனால்தான் இங்கு இன்று வரை மக்கள் பச்சை பட்டினி விரதம் இருந்து வழிபடுறாங்க. நம்பிக்கையோடு ஒரு தீபம் ஏற்றினா அம்மன் ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும்னு மக்கள் சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வரவங்க ஒரு விஷயம் கண்டிப்பாக கவனிக்கிறாங்க. அது என்னன்னா, அம்மன் முகம் நேராக பார்க்கும்போது ஒரு உயிரோடு இருப்பது மாதிரி தோணும். அதனால்தான் இது சாதாரண கோவில் அல்ல, அதிசயம் நடக்கும் இடம். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பக்தி வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில், தரும் குங்குமம்தான் மங்கையர்க்கு காவல். தரும் குங்குமம்தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி, அருள் கொடுப்பால் இமயமலை செல்வி. கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி, அருள் கொடுப்பால் இமயமலை செல்வி. மூவிலை வேல் கை கொண்ட காளி, பகை முடிக்க வந்த முத்துமாரி. பகை முடிக்க வந்த முத்துமாரி. மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. வேப்பமரம் நீ இருக்கும் வீடு, அது வினை தீர்க்க நீ அமைத்த கூடு. திருநீரே அம்மா உன் மருந்து, அதை அணிந்தாலே நோய் ஓடும் பறந்து. மகம்